ஹலோ ஃபெதர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் இன்னைக்கு நம்ம சேனலில் அகெயின் டேக்கு கூட ஒரு நியூ அன்சார்ட்டடாக வந்திருக்கேன். இது உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஸ்டோரியோட சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம். டேக்குக்கு 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. 5 months ஆகுது. அண்ட் அதுக்கப்புறமா அவங்க ஃபேமிலி ரொம்ப சின்னது தான். டேக்குக் அப்புறம் ஜங்குக்கோட அம்மா அப்பா அவ்வளோதான் அவங்க ஃபேமிலி. அதை தாண்டி தயங்கோட ஃப்ரெண்ட் ஜெமன், நம்ம ஜேகேயோட ஃப்ரெண்ட் ஷுகா, இவ்வளோ பேர் தான் நம்ம கதையில் வர இம்பார்ட்டண்ட் கேரக்டர்ஸ். இதை தாண்டி இந்த கதை ஃபுல்லாகவே டேக்குக்கோட வீட்டில் நடக்கிற பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ் தான் கேப்சர் பண்ண போகிறோம். இந்த இன்ட்ரோ உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? இங்கே 2 பேர் கிச்சனில் பேசிகிட்டே குக் பண்ணிகிட்ருக்காங்க. டேமா அவன் இன்னும் எந்திக்கலையா? எல்லாம் தூங்கிட்டுருக்காரு மம்மி. இவனுக்கு இதே வேலையாக போச்சு. நைட்டு லேட்டாக தூங்க வேண்டியது, காலையில் லேட்டாக எந்திக்க வேண்டியது, அதுக்கப்புறம் டைம் ஆகிடுச்சு நம்மக்கிட்ட கத்த வேண்டியது. இவனை தூக்கி போட்டு மிதிச்சா தான் சரிப்பட்டு வருவான் போல். ஸ்கூல் படிக்கும்போது தான் இந்த அலப்புறேன்னா இந்த வயசுலேயும் இவனை டெய்லி போய் நான் எழுப்ப வேண்டியதாக இருக்குது. டென்ஷன் ஆகாதீங்க, நானே போய் எழுப்புகிறேன். ஆமாம்ல, அதான் நீ வந்துட்டியே, எனக்கு அந்த வேலை மிச்சம். சரி போய் எழுப்பிட்டு வா, சீக்கிரம் வந்துடு, கொஞ்சம் வேலை இருக்குது. சரி மம்மி அப்படின்னு சொல்லிட்டு தயங்கா இப்போது கிச்சனுக்கு போகிறான். சரி கிச்சன்லேருந்து ரூமுக்கு போயிருப்பான். மற்ற டைம்லாம் ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கான், ஆனால் தூங்கும்போது மட்டும் குழந்த மாதிரி எவ்வளோ இன்னசென்ட்டாக தூங்குறான் பாரு. இவனை எழுப்புறதுக்கே மனசு வர மாட்டேங்குதே, ஆனால் எழுப்பி தான் ஆகணும். ஜங்குக்கா, டே ஜங்குக்கா, ஏந்திரு, ஆஃபீஸ் போகணும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் பொண்ணாட்டி தூங்கிக்கிறானே ப்ளீஸ். 5 நிமிஷமா? அம்மா ஒன்று கூப்பிட்டாங்க, சீக்கிரமா. டயர்டாக இருக்கு போ. ஜங்குக்கா இப்போ ஏந்திக்க புரியாதா நீ? முடியாது. ஏந்திக்க மாட்டியா? உன்னை எப்படி எந்திக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும், இரு வரேன். என்ன பண்ண போகிறோம்? ஒரு கிஸ் அடிக்க போகிறேன்னா? மார்னிங் கிஸ் கிடைச்சா நல்லா தான், அப்படியே கொஞ்சம் நேரம் தூக்குற மாதிரியா போடுவோம் அப்படின்ற மாதிரி. ஜங்குக்கா வேணுன்னே கண்ணை மூடிட்டு அப்படியே படுத்துருக்கா. இப்போ தயங்கா ஒரு ஜக் நிறைய தண்ணி எடுத்துகிட்டு வந்து அப்படியே நம்ம ஜங்குக்கா மேலே தான் ஊற்றிருப்பான். ஏய் என்னடா பண்ணுற? அதான் சொல்லும்போதே எந்திக்கணும், அப்போவே சொல்கிறேன். டைம் பாரு, இப்போவே லேட் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் மீட்டிங் லேட் ஆகிடுச்சுன்னு எங்ககிட்ட தண்ணி கத்துவ. என் மேலே தண்ணி ஊற்றுறியா? இன்னைக்கு ஒன்று என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு தயங்க தான் துரத்துறான். தயங்கம் விட்டா போதுட்டா சாமியாக ஓடிக்கிட்டே இருக்கான். நில்லு, மரியாதையாக இங்கே நில்லு, இங்கே ஓடாத. முடியாது. ஐயோ எந்த பக்கம் போகிறது, இவன் வேறு வந்துட்டுருக்கானே. கிச்சனுக்குள்ளே ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிச்சன் சைடு தான் ஓடி இருப்பான். இங்கே ஜங்குக்கா கரெக்டாக தண்ணி எடுத்து ஊற்றலான்னு வருது. என்னடா இங்கே ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்க? ஆஃபீஸ் போல்? ஆஃபீஸ் போகணும் மம்மி, அதுக்கு தான் வந்தேன். ஆஃபீஸ் போகிறதுக்கு எதுக்குடா ஜக்கில் தண்ணியோட சுற்றுற? அது குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டோமா, அதான் தயங்க ஜக்கில் எடுத்துகிட்டு வந்தான், அதான் குடிச்சிட்டு டைம் டேபிளில் வைக்கலான்னு வந்தேன். பார்த்தா அப்படி தெரியலையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது, நான் போய் ரெடி ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே ரெடியாக போயிட்டான். ஐயா இவனை வச்சுட்டு இன்னும் சின்ன பிள்ளையா ஓடி பிடிச்சி விளையாடிக்கிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி ஜின்மம்மி வாய்ஸ் கொடுத்துட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா நல்ல வேலை ஜின்மம்மி இருந்தனால தப்பிச்சோம், இல்லைன்னா என் நிலமா அப்படின்னு தயவு யோசிச்சுட்டு இருக்கான். இங்கே சீக்கிரம் ரெடியாகி வந்துட்டு டைம் டேபிளில் சாப்பிட்றதுக்கு தான் உட்காந்துருப்பான்.
பசிக்குது. டேய் இருடா வரேன். எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டு இதுக்கு தான் சீக்கிரமாக எந்திரிச்சு வரணும்னு சொல்கிறது. இப்போ பாரு அறக்க பறக்க சாப்பிட வேண்டியதாக இருக்கா. அம்மி நைட்டு ஒர்க் இருந்துச்சு. ஆமாண்டா, எப்போ பார்த்தாலும் ஒர்க்கு ஒர்க்கு ஒர்க்குன்னே இருடா. அதை தாண்டி உனக்கு வர ஒன்றும் தெரியாதுல்ல. என்ன மம்மி நீங்கள் வேறு டைம் முன்னாடி என்னை இப்படி திட்டி அவள் வேற பாருங்க நக்கலாக சிரிக்கிறான். உன்னை பெற்றதுக்கு என் பொறுப்பு தாண்டா சிரிப்பாக சிரிக்க போகுது. உன்னெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ண போகிறனோ. அம்மா உங்கள் பையனை பற்றி தெரியாதா? நீங்கள் வந்து ஜேகே யாரும் நினச்சிட்ருக்கீங்க? நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எனக்கு இன்னும் சின்ன பையன்தான்டா. அப்படியா மம்மி? என்ன இவன் நம்மக்கிட்ட நடந்துக்கிறதுக்கும் அவங்க அம்மா கிட்ட நடந்துக்கிறதுக்கும் என்ன ஒரு நடிப்பு. இவன் பச்சை பிள்ளையா? விட்டால் ஒரே டெலிவரியில் 10 புள்ள கொடுக்குற வயசாயிடுச்சு. இவர் பச்சை குழந்தையா? இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கியை பார்த்து சிரிக்க. தூக்கிக்கு பிறந்துருச்சு, கண்ணாலே பேசிப்பாங்கள்ல. ஸோ தயங்க எதுக்கு சிரிக்கிறான்னு அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அதை அப்படியே பார்த்துட்டு ஐயோ கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பானோ. 32 பல்லும் காட்டினது போதும், மூடிட்டு தின்னு அப்படின்ட்டு தயங்க அவன் பாட்டுக்கு உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ ஜேகேவும் ஆஃபீஸ்க்கு போயிருப்பான். இப்போ ஆஃப்டர்நூன் தான். ஜென் மம்மியும் தயங்கும் அங்கே உட்காந்து டிவி பார்த்துட்ருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. என்னாச்சு டைமா? ஒன்றும் இல்லை மம்மி, காலையிலேருந்து ஒரு மாதிரி டயர்டாகவே இருக்குது. ஒரு மாதிரி அது என்னன்னு சொல்ல தெரியல, ஆனால் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு மாதிரி டயர்டாக மயக்கம் வர மாதிரி. நீ காலையில் சாப்பிட்டியா இல்லையா? அதெல்லாம் சாப்பிட்டுட்டேன், ஆனால் அடிக்கடி இந்த மாதிரி ஆகுது. ஒரு நிமிஷம் மம்மி, நான் இதோ வந்துடுறேன். இந்த சிம்டம்ஸ்லாம் பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக தோணுது. எதுக்கும் செக் பண்ணலாமா? ஓகே, செக் பண்ணி பார்ப்போம். அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கா. இப்போது ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வந்துட்டு ஏன் ரிசல்ட் என்ன ஆக போகுது தெரியலையே. பார்க்கலாமா? ஒரு வேளை பாசிட்டிவ் இல்லைன்னா சச்சா அப்போல்லாம் யோசிக்கக்கூடாது, நாங்கள் யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். பார்த்தா அவனுக்கே ஷாக்கு. 2 லைன்ஸா? அப்போது நான் நினச்சது கரெக்டு தான். இது சமுகா கிட்ட சொல்லணும். ஆனால் வந்து ஆஃபீஸ் போயிருக்கானே, ஃபோன் பண்ணி சொல்லலாம். ஆனால் அவன் சந்தோஷத்தை நான் நேரில் தான் பார்க்கணும். சரி வரட்டும், ஃபஸ்ட்டு மம்மிக்கிட்ட கொண்டு போய் காட்டுவோம். என்ன டைமா? என்னாச்சு? கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு. ஏதாவது செக்க திட்டினானா என்ன? சேச்சா, அவர் எதுக்கு மம்மி திட்ட போகிறாரு? இது வேற ஒரு விஷயம், எப்படி சொல்கிறதுன்னு தான் தெரியல. என்ன நீ பேசுறத பார்த்தா ஏதோ பெரிய விஷயம் மாதிரி இருக்கு. ஆனால் சந்தோஷமான விஷயம்தான். என்ன நீங்களே பாருங்க. என்ன டீம் இப்படி திடீர்னு சொல்கிற? இல்லை மம்மி, எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்தது, அதான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். சரி செக்கிக்கிட்ட சொல்லிட்டியா? இன்னும்
சொல்லலை. அவன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவன் ரியாக்ஷனை நான் நேரில் பார்க்கணும். அதுக்குள்ளே நம்ம எதுக்கும் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு சின்ன கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடலாமா? அதுவும் கரெக்டு தான். ஏன்னா சம்டைம்ஸ் கிட்டில் கரெக்டாக ரிசல்ட் இருக்காது. நீ சொல்கிறதும் கரெக்டு தான். போயிட்டு வந்துடலாம். ம் ம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருப்பாங்க. இங்கே ஜங்குக்கு இது எதுவுமே தெரியாது. ஏன்னா அவங்க ஈவினிங்காக தான் கிளம்பி போயிருப்பாங்க. இப்போ ஜங்குக்கு தான் வீட்டுக்கு வந்துட்டான். என்ன கதவு பூட்டியிருக்கு? சத்தத்தையே காணும். கதவை சாத்தி வச்சுட்டு இவங்க 2 பேரும் எங்கே போனாங்க? ஏன் வீடாது இது எப்போ இவ்வளோ சைலண்ட்டாக இருக்காதே. இன்றைக்கி என்ன இவ்வளோ சைலண்ட்டு? அவ்வளோ போய் பார்ப்போம். ஒரு லைட்டு கூட போடாமல் இவ்வளோ இருட்டாக வச்சுருக்காங்க. தயம் பொண்டாட்டி எங்கே இருக்கு? இங்கேயும் இல்லையா? அம்மியும் காணும். எங்கே போயிட்டாங்க 2 பேரும்? ஏதாவது ஷாப்பிங் போனாலாச்சும் சொல்லிட்டு போயிருக்கலாம். எங்கே போனாங்கன்னு தெரியல. வீட்டில் நேரம் இருட்டுனா எப்போ அம்மா வெளியே போனால் லைட்டு தானே போட்டு வச்சுட்டு போவாங்க. இன்றைக்கி லைட்டை கூட போடலையா? சரி நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டை தான் போட்டிருப்பான். போட்டுட்டு அவனுக்கு அப்படியே ஷாக்கு. ஏன்னா அதாவது நம்ம டிவியில் கனெக்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி மொபைலில் கனெக்ட் பண்ணி அதில் ஒரு குட்டி வீடியோ ப்ளே ஆகுது. சமுக்கா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஆனால் உன் கண்ணை பார்த்து சொல்கிறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. உனக்காக ஒரு குட்டி சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். அப்படியே இங்கேருந்து நம்ம ரூம் பெட்டில் ஒரு சின்ன பார்சல் இருக்குது, அதை மட்டும் ஓப்பன் பண்ணேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே ஆஃப் ஆகிடுச்சு. என்ன இது புதுசாக இவன் ரெக்கார்ட் பண்ணிலாம் வச்சு பேசிட்டு போகிறான். இவன் எங்கே தான் இருக்கான்? மம்மியும் காணோம். சரி உள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா அதில் ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது. இதில் என்ன இருக்கும்? ஏதோ ரிங் எதுவும் வாங்கி வச்சுருப்பானோ. கொடுக்குறதுக்கு எதுக்கிட்ட இவ்வளோ பெரிய செட்டப்பு? இது ரிங் பாக்ஸ் மாதிரி இல்லையே, என்னவா இருக்கும்? ஓப்பன் பண்ணுவோம். என்னது இது? என்ன காட், என்னது இது? நம்ம பார்க்கறது உண்மையாக தான் பார்க்குறேன்னா? உண்மைதான்டா மம்மி. இங்கே தான் இருக்கோம். என்ன கண்ணு வேர்க்குது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதுக்கே கண்ணில் தண்ணி வந்துடுச்சா சாருக்கு? மம்மி எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? எங்கள் ஃப்ரெண்டுக்கு நான் அவ்வளோ வெயிட் பண்ணேன். ஃபைனலி நடந்துருச்சுல. இது என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல. ஃபோன் பண்ணி சொல்லலாம் தான். ஆனால் டேமா உன் கண்ணில் இருக்க சந்தோஷத்தை நேரில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டுச்சு. அதனால தான் நாங்கள் 2 பேரும் பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணோம். சரி நீ வா. டே எங்கடா அவளை கூப்பிட்டு போகிற? அதுமா ஹாஸ்பிட்டல் போகணும், செக் பண்ணணும், கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போல்லாம் நிறைய பேருக்கு ஃபால்ஸ் ப்ரெக்னென்சி கூட ஆகிடுமா. உன்னை பெற்ற எனக்கே நீ கிளாஸ் எடுக்கிறியா? அதெல்லாம் நானும் டேமாவும் எப்போது போய் செக் பண்ணிட்டோம். டாக்டரே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 1 மந்த் கரெக்டாக முடிஞ்சிடுச்சு. ஏன்னா ஆமாண்டா. ஐயோ எனக்கு சந்தோஷத்தில் கையும் இல்லை காலும் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தயங்க தான் ஜிக்கெட்டு தூக்கி சுற்றுறேன். டே என்னடா பண்ணுற? மம்மி அது நான் சந்தோஷமாக இருக்கேன். நாங்கள் மட்டும் உட்காந்து ஒப்பாரி வச்சிட்ருக்கோமா? நாங்களும் சந்தோஷமாக தான்டா இருக்கோம். இறக்கி விட்றா.
ஏன்டா இப்படி போட்டு சுற்றுற? இப்படிலாம் பண்ணக்கூடாதுடா. ம். ஆ பண்ணக்கூடாதா? ஆமாம். அவள் இருக்கிற நிலைமைக்கு இப்படிலாம் பண்ணினா, அதுக்கப்புறம் ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னடா பண்ணுறது? அம்மி அப்படிலாம் நீ பேசாத. அப்படிலாம் ஆகாது. ஐயோ! இவனை வச்சுட்டு இந்த பார் உனக்கு இப்போ சொல்கிறேன். இனிமே வந்து இந்த பாய்ச்சலுக்கு போகிற புலி மாதிரி என் டேமோ மேலே பாயிறது, அப்படி இப்படின்னு ஏதாவது வேலை வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கயேன், அவ்வளோதான் நீ. இனிமேல் டேமோவை நீ தொடவே கூடாது. கொன்றுவேன். எது? என் பொண்டாட்டிய நான் தொடக்கூடாதா? ம். இனிமே இப்போ படார்னு போயிட்டு ஹக் பண்ணுறது, இந்த மாதிரி தூக்கி சுற்றுறது, இதெல்லாம் நீ பண்ணவே கூடாது. இனிமே வந்து டேமாவை சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணணும். சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணுமா? அது என் அகராதியிலே கிடையாதே. என்னடா வாய்ஸ் இது? அது தொண்டை கட்டிக்கிச்சு. ம். தொண்டை கட்டிக்கும். டேமா இங்கே இருந்தால் இவன் ஏதாவது பண்ணிடுவான். இன்னையிலேருந்து நீ என் ரூம்லேயே தூங்கு. ஆ என்னது உங்க கூடயா? ஏன்டா என் கூட தூங்கினான்னா? அப்போ நான் உன் கூட உங்கள் அப்பா தூங்குவார். அப்பா தூங்குவாரா? அந்த ஆளை வச்சுட்டு நான் என்னையா பண்ணுறது? என்னது? இல்லை மம்மி நீங்கள் சொன்னால் சரியாக இருக்கும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு இங்கே என்ன பண்ணுறதுனே புரியாமல் குதிச்சிட்ருக்கா. அப்போ வந்து கரெக்டாக ஜிமினா கால் பண்ணியிருப்பான். நான் மச்சான் என்ன பண்ணுற அப்படிங்கும்போது ஜங்குக்கு தான் சீ கருத்து என்னடா பண்ணுற மச்சான்? அது வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்டா. அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாமல் தான் உனக்கு ஃபோனில் கிஸ் கொடுத்துட்டேன். என் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிடாத. இப்போ என்ன நடந்துச்சுன்னு நீ இப்படி குதிச்சிட்ருக்க? இல்லை ரெக்கை கட்டி பறக்கிற மாதிரி இருக்குது வாய்ஸு. அது வந்து மச்சான் அது என்னன்னா சொல்லி தொலை சீக்கிரம். அது நான் அப்பா ஆயிட்டேன். அப்பா ஆயிட்டியா? எப்போ? இப்போ தான் தயான்னு சொன்னான். எனக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது மச்சான். ஏன் இருக்காது? ஷேர் பண்ண வேலை அப்படி. ஆமாம் மச்சான் நான் பண்ண வேலை தான். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் நான் கூட நினச்சேன்டா. எல்லோரும் கேட்டுருக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா? 5 மாதம் ஆயிடுச்சு இன்னும் இல்லையான்னு. ஆனால் தயம் நல்ல வேலை குட் நியூஸ் சொல்லிட்டான். அவன்கிட்ட கேட்டா ஏன் முன்னாடியே சொல்லலைன்னா அது சொல்லணும்னு நினச்சா மறந்துட்டானா. 1 மந்த் ஆகிருக்குடா. இப்போ 1 மந்த்தாக செக் பண்ணாமல் என்ன பண்ணியிருப்பான்? அதெல்லாம் சிம்டம்ஸ் கரெக்டாக வந்தால் தான்டா தெரியும். சில பேருக்கு நார்மலாக இருந்திருக்கும், அதனால அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. 1 மந்த் கழித்து சொன்னாலும் சொன்னால. ஆமாண்டா. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் மச்சான். தெரியுது. சரி அடுத்து என்ன பண்ண போகிற? அடுத்து என்ன? நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் கேட்கலான்னு இருக்கேன். ஏன்னா ஆமாண்டா தயங்க வர இப்படி இருக்கானா? இனிமேல் நான் தானே அவனை பத்திரமா பார்த்துக்கணும்ல, அதனால தான். நடத்து. அவன் சுகா என்ன பண்ணுறான்? அவன் படுத்து தூங்கிட்டு இருக்கான்டா. ஆஃபீஸ் டைம்லையா? ஆமாம், அவனுக்கு நைட் ஷிஃப்ட் போட்டதும் போட்டாங்க. ஆஃபீஸ்க்கு வந்தும் தூங்கிட்டு இருக்கான்டா. அவனுக்கு பூனைக்குட்டி நீ பேர் போட்டது தப்பே இல்லை. எப்போ பாரு ஒரு மூலையிலே படுத்து தூங்கிட்டு இருக்கான். இப்படியே போனால் என் நிலமை என்ன ஆகுறது? விட்றா பார்த்துக்கலாம். நீ ஏன் சொல்ல மாட்ட? உனக்கு காலகாலத்தில் நடக்க வேண்டிய எல்லாம் நடக்குது. நான் கல்யாணம் ஆகியும் கட்ட பிரம்மச்சாரி மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கேன். சரி மச்சான் நீ நல்ல மூடில் இருக்க, என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா ஃபோனை வச்சுட்டான். இப்போ நெக்ஸ்ட் டே என்னடா இன்னும் ஆஃபீஸ் கிளம்பாம பைஜாமாஸில் சுற்றிட்டுருக்க? கிளம்பல? எல்லாமே ஏன்டா? அது ஒன்றும் இல்லை. நான் இனிமேல் வீட்டிலேருந்தே வேலை பார்க்க போகிறேன். வீட்டிலேருந்து வேலை பார்க்க போறியா? என்ன வேலை? எல்லாமே ஆஃபீஸ் வேலை தான். ஆனால் அதே ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்டு வாங்கிட்டேன். ஏன்? என்ன மம்மி ஒரு பிள்ளைய பெற்றுட்டு நீ கேட்குறப்ப கேள்வியா அது? அதான் தயங் இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் நான் கூடவே இருந்து
அவனை பத்திரமா பார்த்துக்கணும்ல. ஆ நீ அவன் கூட இருக்கிறது தான்டா எனக்கு பயமே. மீ என்ன நீ எப்போ பார்த்தாலும் என்னை டேமேஜ் பண்ணுற? ஒரு கதையோட ஹீரோன்ற மரியாதையே எனக்கு இல்லாமல் போயிடுச்சு இந்த வீட்டில். இல்லைன்னா மட்டும் சாருக்கு என்ன மரியாதையும்? ஏண்டா உன்னை பெற்று இத்தனை வருஷம் வாழ்த்து எனக்கு என் டேமாவை பார்த்துக்க தெரியாதா? இல்லை நீ பார்த்துக்குவதான், நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் எனக்கு இதை கேட்டதுலேருந்து அவன் கூடவே இருக்கணும்னு தோணுது மம்மி. ஆஃபீஸ் போனாலும் என்னால் வேலை செய்ய முடியாது. அதான் வீட்டில் இருந்தே பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏண்டா ஒரு கம்பெனி சிஇஓ மாதிரியாடா பேசுகிற? உனக்கு எவ்வளோ மீட்டிங்ஸ் இருக்கும், அதெல்லாம் பிஆரை பார்க்கறது. இப்போ இருக்க டெக்னாலஜிக்கு இந்த உலகமே ஒழுங்கையிலன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வீட்டில் இருந்து மீட்டிங்கை நான் ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணிக்கிறேன். நீ எதை பற்றியும் கவலைப்படாத. டேமாவை என் பொண்டாட்டியை மட்டும் நீ பார்த்துக்கிட்டா போதும். ஏய் என் டேமாவை பார்த்துக்க எனக்கு தெரியும், நீ எனக்கு கிளாஸ் எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ தேங்காய் ரூம்லேருந்து கீழே வந்திருப்பான். அப்போ ஜெக்கிதான் டேங் என்ன இது பாரு, ஸ்பீடாலாம் நடக்கக்கூடாதான், மெதுவாக நட. ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஸ்லோவாக எடுத்து வை. சௌகா என்ன இது, நான் ஸ்லோவாக தானே வந்துட்டுருக்கேன். இன்னும் ஸ்லோவாக நட, இன்னும் ஸ்லோவாவா? என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க? உனக்கு தெரியாதா? இந்த மாதிரி டைம்லலாம் நீ மெதுவாக தான் நடக்கணும். குடுகுடுன்னு ஓடுறது, டக்குன்னு எந்திரிக்கிறது, வெயிட்டை தூக்குறது, இதெல்லாம் நீ பண்ணவே கூடாது. நான் என்னைக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கேன்? இது வரைக்கும் பண்ணது தான், இனிமேலும் அதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்றேன். இதை பாரு, இந்த வீட்டில் என்னை பெருசாக நீங்கள் 2 பேரும் வேலையே செய்ய விட மாட்டீங்க. நீ சொல்கிறியோ இல்லையோ, மம்மி சுத்தமாக என்னை வேலை செய்ய விட மாட்டுறாங்க. ஏதோ எனக்கு போர் எடுக்குன்றதுனால அப்பப்போ காய்கறி கட் பண்ணுறது, இல்லை சின்ன சின்ன வேலையை எதாவது கொடுக்குறாங்களே தாண்டி வேறு எதுவுமே பண்ண விட மாட்டுறாங்க தெரியுமா? எனக்கு போர் அடிக்குது. இதை பாரு, வீட்டில் வேலை செய்கிறதுக்கு அம்மா இருக்காங்க. அம்மாவுக்கு முடியலன்னா பார்த்துக்கிறதுக்கு மெய்ட்ஸும் கூட ஹெல்ப்புக்கு இருக்காங்க. அப்புறம் நீ எதுக்கு வேலை செய்யணும்? இனிமேல் நீ வந்து டைமுக்கு சாப்பிட்ணும், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். ஓகே, முக்கியமாக நீ எப்போ ஹாப்பியாக இருக்கணும், எதை நினச்சும் அப்செட் ஆகக்கூடாது. நீ ஹாப்பியாக சிரிச்சிட்டு இருந்தால் தான் பாப்பாவும் ஹெல்த்தியாக இருக்கும். ஆரம்பிச்சிட்டியா? சும்மாவே நீ கரெக்டாக லன்ச் டைமு, பிரேக்ஃபாஸ்ட் டைமு எல்லாத்துக்கும் கரெக்டாக நான் சாப்பிட்டேனா இல்லையான்னு நோட் பண்ணுவேன். இப்போ நான் இதை வேறு சொல்லிட்டேன். இனிமேல் நீ கேர் பண்ணுறதை தாண்டி உன் லெக்சர் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதெல்லாம் நான் எப்படி பொறுத்துக்கிறது? இனிமேல் அப்படி தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அட்ஜஸ்டா? பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயங்க பேசிகிட்ருக்கா. ஸோ இப்படியோ டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போது ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஜவுக்கா எனக்கு போர் அடிக்குது. எங்கேயாவது வெளியே கூட்டு போறியா? வெளியே போகிறதா? இங்கே பாரு, நீ வீட்டில் ரெஸ்ட் எடு. எவ்வளோ நேரம் தான் அவனும் வீட்டில் இருக்கிறது? இந்த மாதிரி டைமில் தான் அவனுக்கு எங்கேயாவது வெளியே போகணும், சாப்பிட்ணுன்னு தோணும். அவனை கூப்பிட்டு போயிட்டு வர வேண்டியதானே? சரி இப்போ நீ போகிறேன். பார்த்து கூப்பிட்டு போ. சரி. உங்கக்கா பைக்கில் போகலாமா? நோ 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 இப்போ நீ இருக்க கண்டிஷனுக்கு பைக்லலாம் போகக்கூடாது, காரில் தான் போகிறோம். உங்கக்கா ப்ளீஸ். எனக்கு உன்னோட சேஃப்டி முக்கியம், புரியுதா? சரி. என்னடா இப்போது வாமிட்லாம் இல்லைல்ல? இல்லை ஜவுக்கா, ஃபர்ஸ்ட் 2 months இருந்துச்சு, அப்புறம் சரியாயிடுச்சு. அப்போல்லாம் நீ ரொம்ப கஷ்டப்பட்டல.
ஆனால் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பெருசாக தெரியல. ஏன்னா ஒரு பக்கம் பாப்பா வரப்போகுது, இன்னொரு பக்கம் இன்னொரு குழந்த மாதிரி தாங்கிறதுக்கு நீ இருக்க. அப்புறம் எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? அதனால எனக்கு அதெல்லாம் ஒரு பெருசாக தெரியல. இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே நான் உன்னை இப்படி தான் பார்த்துப்பேன். சரி, எங்கே போகணும்? ஜம்முக்கா பீச் கூட்டு போறியா? போகலாம். என்ன ஜம்முக்கா பண்ணுற? நானே நடந்து வரேன். இல்லை, நார்மலாகவே கடல் மணல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். அதில் நடக்கும்போது காலை வேறு உள்ளே சிக்கிக்கும். இந்த டைமில் நீ கடல் மண்ணில் நடந்தால் நல்லா இருக்காது. நான் தூக்கிட்டே உனக்கு பீச்சை ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன். ஜம்முக்கா, எல்லோரும் பார்க்க போகிறாங்க. நீ என்ன பண்ணுற? இறக்கி விடு. என் பொண்டாட்டியும் நான் தூக்கிட்டு போகிறேன். எவன் கேட்க போகிறான்? நீ வாயை மூடிட்டு வா. நீ ஒரு முடிவு எடுத்துட்டா அதை மாற்றிக்கவே மாட்ட. ஏதாவது வேணுமா? ஜவுக்கா, எனக்கு மாங்காய் வேணும். நினச்சேன், இது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த கடற்கரையில் உட்காந்து அப்படியே பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு கடலெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. தயங்க அப்படியே கொஞ்சம் அமைதியாக இருக்கா. என்னாச்சு? இவ்வளோ நல்லா தான் பேசிகிட்டு இருந்தேன், என்னடா உட்காந்து யோசிக்கிற? எல்லாச்சும் அக்கா, எனக்கு ஒரு ஆசை இருக்கு. அது எனக்கு பண்ணணும். இது பாரு, உனக்கு என்ன வேணுமோ அதை என்கிட்ட மறைக்காமல் கேளு. நீ என்ன ஆசைப்பட்டாலும் நான் கண்டிப்பாக பண்ணுறேன். அப்படின்னு சொல்ல, எல்லாச்சும் அக்கா, எல்லாருக்கும் 5th இல்லைன்னா 7th மந்த்தில் பேபி ஷவர் பண்ணுவாங்கள்ல. எனக்கும் அதே மாதிரி நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து பேபி ஷவர் பண்ணணும். அதான், இதெல்லாம் இதுக்கு போய் சோகமாக இருப்பியா? நான் இருக்கேன்ல. என்னென்ன எப்பப்போ நடக்கணுமோ அதெல்லாம் அப்பப்போ கரெக்டாக நடக்கும். நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஜாலியாக பாட்டு கேட்டுட்டு நம்ம பாப்பா கூட பேசிட்டு மற்ற வேலைலாம் மாமன் பார்த்துக்கிறேன். புருஷா? எனக்கு நீ மட்டும் வரலனா எனக்கு இதெல்லாம் நடந்திருக்குமானே தெரியாதுல்ல. உன்னை தவிர வேறு யாராவது மேரேஜ் பண்ணிக்கிட்டா அவங்க இந்த மாதிரி பார்த்துருப்பாங்கன்னே தெரியல. நான் ஃபர்ஸ்ட் டே கன்ஃபார்ம் ஆகிடுச்சின்னு சொன்னதுலேருந்து இப்போ வரைக்கும் என் கால் தரையில் போடாமல் என்னை தாங்கன்னு தாங்கிட்டுருக்க. உன்னை நான் தானே தாங்கிக்கணும். உன்னை நான் தான் பார்த்துக்கணும். ஆனால் என்ன, 2 பேபிஸை நான் சமாளிக்கிறதுலாம் எப்படி பண்ண போகிறேன்னு தெரியல. ஜமுக்கா, நான் உனக்கு குழந்தையா? எனக்கு நீ எப்பவுமே குழந்தை தான். உங்கள் 2 பேரையும் எனக்கு 2 கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கணும். நீ ஏன் இன்னும் ஒரு குழந்த மாதிரி தான் இருக்க? இதில் உனக்குள்ள ஒரு குழந்தைன்னு நினைக்கும்போது எனக்கு சிரிப்பாக வருது. உனக்கு வரும். பாரு, இந்த குழந்தைன்னு கூப்பிடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்கிறேன், திருப்பி குழந்தைன்னே சொல்லுவியா? அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இப்போது டைமுக்கு ஒரு 5 months ஆகிடுச்சு. ஜமுக்கா, அது என்ன, நீ அன்றைக்கி சொன்னது தானே, அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். நான் ஆல்ரெடி அதுக்காக பிளான் பண்ணிட்டேன். என்கிட்ட சொல்லவே இல்லை. நீ மட்டும் என்கிட்ட சொன்னியா? சர்ப்ரைஸ் பண்ணி
என்னோடய ஹாப்பினஸ்ஸை பார்க்கணுன்னு நினச்சல, அதே மாதிரி தான் நானும் அந்த மாதிரி நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது சமுத்ரா, இந்தா என்னது இது, பிரித்து பாரு ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் எப்போ சமுக்கா வாங்கின? என்கிட்ட சொல்லலாம், என்னை கூட்டிகிட்டு போகலாம் தான். ஆனால் இந்த டைமில் ஒன்று ட்ராவல் பண்ண வைக்க வேணாம்னு நினச்சேன். அதான் நானே போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் எல்லாருக்கிட்டேயும் சொல்லியாச்சு, இன்னும் 2 டேஸில் இங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது. ஹாப்பி தானே? ம் ம் லவ் யூ சமுக்கா. லவ் யூ டூ ஸ்ட்ராபெரி. சரி, சாப்பிட்டியா இல்லையா? அது எனக்கு பசிக்கல சமுக்கா. உனக்கு பசிக்காது, உனக்கு எப்போ தான் பசிச்சிருக்கு? பசிச்சாலும் நீ சாப்பிட மாட்ட. ஆனால் என் பொண்ணுக்கு பசிக்கும்ல. ஓ, இப்போவே உனக்கு உன் பொண்ணு மேலே தான் அக்கறை. வெளியே வந்துட்டா என்னெல்லாம் மறந்துடும் போல இருக்கே. ஏ, அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமுக்கா, சரி இரு, நான் ஏதாவது ஜூஸ் எடுத்துகிட்டு வரேன். ஜமுக்கா, எனக்கு சத்தியமாக பசிக்கவே இல்லை ஜமுக்கா. பசிக்கலைனாலும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்ணும். ஏன்? என்னடா விழுந்து விழுந்து கவனிக்கிற? என்ன மம்மி, அவனை என்ன நம்பி வந்திருக்கான், நான் தானே பார்த்துக்கணும். எனக்கு என் பிள்ளைய நினச்சா ரொம்ப பெருமையாக தாண்டா இருக்குது. இந்த மாதிரி நீயும் டேமாவும் கடைசி வரைக்கும் ஒன்றாவே இருக்கணும். இனிமேல் இந்த சண்டை போடுறது, அழுகிறது, இதெல்லாம் உங்கள் லைஃப்பில் இருக்கவே கூடாது. அதெல்லாம் இருக்காது மம்மி. அப்படி நீங்கள் எப்போ சந்தோஷமாக இருந்தால் எனக்கும் சந்தோஷம்தான். இல்லை, நான் ஜூஸ் ஆல்ரெடி எடுத்து வச்சிட்டேன், நீ எடுத்துகிட்டு போய் கொடு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜமுக்தா தயவுக்கு ஜூஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவனுக்கு கொடுக்க வேண்டிய டேப்லெட்ஸ், மெடிசின்ஸ் எல்லாம் கொடுத்து அவனை ஒரு பேபி மாதிரி கேர் பண்ணிக்கிறான். இப்போது கரெக்டாக பேபி ஷவர் ஃபங்க்ஷன் பண்ணுற டேவும் வந்துருச்சு. தயவுக்கு தான் இங்கே நடக்கிறதுலாம் கனவு மாதிரி இருக்குது. என்னடா இது நம்ம வீடு தான், எதுக்கு இப்படி சுற்றி சுற்றி பார்க்குற? இல்லை ஜமுக்கா, இதெல்லாம் எனக்கு தான் நடக்குதான்னு என் கண்ணே நான் நம்ப முடியல தெரியுமா? நேற்று சொன்ன மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே இந்த மாதிரி. என்ன எல்லாம் ஓகேவா? ரொம்ப நல்லா இருக்கு. டேய் பேசிகிட்டே இருந்தா நல்ல நேரம் போயிடும். சீக்கிரம் கூப்பிட்டு வா. இதோ வந்துட்டேன் மம்மி. ஏண்டா என் டீமை ரொம்ப அழகாக இருக்குல்ல? மம்மி, அப்படான்னு நீயும் அழகுதான், ஆனால் என் டீமை பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது நீ கொஞ்சம் கம்மியாக தாண்டா இருக்க. வர வர நீ பிள்ளைய மறந்துக்கிட்டே இருக்க, ஒரு மருமகளையும் கொஞ்சிட்ருக்க, என்னன்னு எனக்கு தெரியல. முன்னாடிலாம் பையன் பின்னாடி சுற்றிட்டு இருந்தேன், மருமக பின்னாடி சுற்றுற போல இருக்கே. ஏய், டேமா எனக்கு மருமகள், அவள் எனக்கு பொண்ணு. ஓ, நீயும் பொண்ணுன்னு டேமான்னு செல்லம் கொடுக்குற, அவனும் மம்மின்னு உன் பின்னாடி சுற்றுறான். உங்கள் 2 பேர் கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு போல இருக்கு. இருக்கட்டும், ஏன்னா நீயே கண்ணு வைக்கிற? ஃபங்க்ஷன் முடியட்டும், முதல்ல என் டேமாவுக்கு சுற்றி போடணும். அப்போ ஜிமின் விஷுக்காவும், மம்மி தயங்கு சுற்றி போடுறீங்களோ இல்லையோ, முதல்ல உங்களுக்கும் தயங்கும் சேர்த்து சுற்றி போடுங்க. இல்லை முட்டை கண்ணு உங்கள் 2 பேர் மேலே தான் இருக்கும். அவனுக்கு தயங்கிட்ட யார் பேசினாலும் பொசசிவ் ஆகும். நீங்கள் வேறு 24/7 தயம் கூடவே இருக்கீங்களா? எங்கே தான். ஆமாம், அதனால சாருக்கு அவன் பொண்டாட்டி கூட நீங்கள் இருக்கிறது கொஞ்சம் உள்ளுக்குள்ளே போகிறவங்க இருக்கும், ஆனால் வெளியே காட்டிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் சிரிச்சிட்ருக்காங்க. ஸோ இப்போது அஜய்கே தான் தயங்கு போயிட்டு சந்தனம் குங்குமம்லாம் வச்சு நலங்கு வச்சுட்டு வலையெல்லாம் போட்டு விட்டுருப்பான். எல்லாருக்கும் அதை பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் வெரைட்டி ரைஸ் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் ஊட்டுறது
தயங்கு கண்ணு கலங்கி அழவே ஆரம்பிச்சிட்டா. ஏய், உன்கிட்ட அழக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, இப்போ என்ன உனக்கு? இது ஜமுகா, இது ஹாப்பி டியர்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அந்த மூமெண்ட்டை அவ்வளோ அழகாக செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படியே மந்த்ஸும் ஸ்கிப் ஆகி இப்போது லாஸ்ட் மந்த் இதை பொறுத்தவரையும் இது வரைக்கும் நீ இருந்தது ஓகே. ஆனால் லாஸ்ட் மந்த் நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நீ வாட்ச் பண்ணணும். அண்ட் எப்போ வேணால் பெயின் வரலாம். சின்னதாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் மம்மிக்கிட்ட சொல்லிடணும், சரியா? ஜமுகா, உனக்கும் தான். இன்னும் டேட்டுக்கு 1 வீக் இருக்குது. பட் இருந்தாலும் சொல்ல முடியாது, எப்போ வேணால் பெயின் வரலாம். அதனால உன் ஒர்க்கெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு டேமை கூட இருந்து பார்த்துக்கிற வழியை பாரு. ம் ம் சரி மம்மி. அதான் நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இனி ஃபுல்லாக டைம் கூட தான் இருந்துக்க போகிறேன். இருந்தால் சரி தான். ஜமுகா, என்ன ஜமுகா, எல்லாம் பயமாக இருக்கு. என்ன பயம்? இல்லை, அது ரொம்ப பெயினாக இருக்கும். அதை தாண்டி பேபி ப்ராப்ளம் இல்லாமல் சேஃபாக உன் கையில் கொடுக்கணும். எல்லாமே யோசிச்சா எனக்கு பயமாக இருக்கு. இது பாரு, நீ எதை பற்றியும் யோசிக்காத. உன் கூடவே தான் நான் இருப்பேன், சரியா? நான் இருக்கும்போது நீ ஏன் ஃபீல் பண்ணுற? ம் ம் ஜமுகா, இங்கே தான் இருக்கேன். இல்லை, கொஞ்ச நேரம் நான் உன் மடியில் தலை வச்சு படுத்துக்கிறேனே. என்னாச்சு உனக்கு? இதுக்கெல்லாம் உட்காந்து பெர்மிஷன் கேட்டுட்ருக்க? எல்லாம் ஒன்றும் இல்லை. நீ டென்ஷன் ஆகாமல் படுத்து தூங்கு. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நான் கூடவே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தயங்க ஃபர்ஸ்ட் டே சொன்னதுலேருந்தே சீக்கே தயங்க அவ்வளோ கேர் பண்ணியிருப்பான். அதுவும் இன்னும் கொஞ்ச நாளில் அவங்களோட லிட்டில் வேர்ல்டு அவன் கைக்குள்ளே இருக்க போகிறன்னு சந்தோஷத்தை தாண்டி அவனுக்கு பாப்பாவே பார்க்கணும். ஆனால் அதே நேரம் தயங்க நினச்சிதான் அவனுக்கு கவலையாக இருக்குது. ஆனால் தயங்கிட்ட அதை காட்டிக்கல. என்னதான் தயங்க அவன் சமாதானம் சொன்னாலும் உள்ளுக்குள்ளே அவனுக்கு பயமாக தான் இருக்குது. தயங்க எப்படி அந்த வலியை தாங்கிக்க போகிறான்? அவன் சின்னதாக எதையும் சின்ன வலியை கூட தாங்க மாட்டான். இது வேற எப்படி இருக்கும், எப்படி தாங்கிக்க போகிறான் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அவனும் யோசிச்சுட்டு தான் இருக்கான். இப்போ எப்படியும் ஒரு 2 days ஸ்கிப் ஆகுது. இப்போ தயங்கும் ஜங்குக்கும் சோஃபாவில் உட்காந்து மூவி பார்த்துட்ருக்காங்க. தயம் ஜங்குக்கோட ஷோல்டரில் தான் சாஞ்சிட்டு அவன் கையை டைட்டாக பிடிச்சிட்டு உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கா. தயம், ஏதாவது வேணுமா? இல்லை ஜங்குக்கா, வேண்டாம், எனக்கு பசிக்கல, இதுவே போதும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தயம் டிவி பார்க்க திரும்பி இருப்பான். அவனுக்கு எதோ டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. அப்படியே ஜங்குக்கோட கையை தான் டைட்டாக பிடிச்சிக்கிறான். ஜங்குக்கா, என்னாச்சு? இல்லை, எனக்கு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஐ திங்க் பெயின் வந்துடும் நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, பயப்படாத. ஏன்னா வலியாக இருக்கா? இல்லை, இன்னும் பெயின் வரல. ஆனால் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பயமாக இருக்குது ஜமுக்கா.
ஒன்றும் நம்ம கொஞ்சம் சீக்கிரமாகவே ஹாஸ்பிட்டல் போயிடலாம். இது அம்மாக்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்கிட்டே சொல்லியிருப்பா. அம்மா பயமாக இருக்குமா? ஏய், அவளுக்கு தைரியம் சொல்ல வேண்டிய நீ உட்காந்து இப்படி பயந்துட்டு இருந்தீன்னா டீமாக்கே தைரியம் சொல்லுது. அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. சம்டைம்ஸ் பெயின் வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருக்கும். பெயின் வந்ததுக்கப்புறம் போகிறதுக்கு நம்ம இப்போவே போயிட்டு அட்மிட் பண்ணுறதும் கரெக்டு தான். ஏன்னா பெயினோட ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணால் அது இன்னும் அவன் டயர்டாகிடுவான். அதனால இப்போவே கூப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்க. இப்போ டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே ஜமுக்தா குட்டி போட்டு பூனையாட்டம் அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கா. இப்போது டாக்டர் வெளியே வந்ததும், டாக்டர் என்னாச்சு? தயங்க ஒன்றும் இல்லைல்ல? ஜமுக் ஒன்றும் இல்லை. அது பெயின் வர்றதுக்கு முன்னாடி சம்டைம்ஸ் லைட்டாக பெயின் ஆரம்பிக்கும். அதுதான் தயங்கம் ஆயிருக்கு. ஐ திங்க் இன்னும் ஒரு 2 hours வெயிட் பண்ணி பார்க்கலாம். பெயின் எப்படியும் வந்துரும்னு நினைக்கிறேன். ஏன்னா பேபி பிறக்கிற ஸ்டேஜில் தான் இருக்குது. இன்றைக்கி பிறந்தாலும் சொல்கிறதுக்கு இல்லை. டாக்டர் அண்ட் டெலிவரி டீம் நான் பக்கத்தில் இருக்கணும். நான் இருந்தால் அவன் கொஞ்சம் தைரியமாக இருப்பான். ஓகே, இது ஆல்ரெடி அவரே சொல்லிட்டாரு. என் ஜமுக்காவை கூடவே இருக்கணும். ஓகே, நீங்கள் கூடவே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர் வந்து பெயின் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலன்னு சொன்னாலும் தயான் அங்கே ரூமில் இருக்கா. ஆனால் ஜமுக்கா ஏதோ அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டுருக்கா. அதை பார்த்த ஜிமினா, டேய் இப்போ யாருக்கு குழந்த பிறக்க போகுது? தயாங்கா இல்லை உனக்கா? நீ எதுக்கு குட்டி போட்டு பூனையாட்டும் லேபர் பக்கத்துலேயே அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டுருக்க? என்னடா ஏன்டா இப்படி இருக்க? மச்சான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. பயமா உனக்கா? ஏ அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுடா. அவனுக்கு தைரியம் சொல்ல வேண்டிய நீயே இப்படி உட்காந்து டென்ஷனாக இருந்தேன்னா என்னடா அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ தயங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக பெயின் வர ஸ்டார்ட் ஆகிருக்கும். அவன் கத்திருப்பான், லைட்டாக கத்திருப்பான். அதை கேட்டவுடனே ஜம்மு குடுகுடுன்னு ஒரு ரூமில் தான் ஓடிருப்பான். தயம் என்னாச்சுடா? ஆர் யூ ஓகே? ஜமுக்கா அது எனக்கு எல்லாம் மூட. இது நான் டாக்டரை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் டாக்டரும் வந்து செக் பண்ணிவிட்டு உடனே லேபர் ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போய் எல்லாமே அங்கே நடக்குது. ஜம்முக்கு ஒரு பக்கம் பயம், அவனால் பார்க்க முடியல. தயங்க அப்படி கத்துறான். அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு அவங்க கண்ணில் டியர்ஸ் வருது. ஜமுக்கா ஒன்றும் இல்லை கொஞ்ச நேரம் தான். என் கை டைட்டாக பிடிச்சிக்கோ. என் கண்ணு மட்டும் பாரு. ஒன்றும் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தயங்க தான் கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்கான். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த வாட்டர்லேருந்து க்யூட்டாக ஒரு சத்தம். சத்தத்தை கேட்ட ஜங்குக்கு இவ்வளோதான். இங்கே டயர்டாக அப்படியே படிச்சிருக்கான். இங்கே ஜங்குக்கு பாப்பா பார்த்ததும் கல்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக டியர்ஸ் வந்துடுச்சு. ஸோ ஆக்சுவலி என்னன்னா சிங்கிளாக இருந்தாலே வந்து தாங்க முடியாது. இதில் ட்வின்ஸுன்னு சொன்னால் சாருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதுதான் கல்லில் தாறுமாற அருவி மாதிரி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 2 பேபிஸையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஜங்கு கையில் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சரி அப்புறமா பார்த்துக்கலாம், ரூம் ஷிஃப்ட் ஆகட்டும் அப்படின்னு நர்ஸ் பாப்பாவை எடுத்துகிட்டு போயிட்டாங்க வெளியில் காமிக்கிறதுக்காக. ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே ஜங்குக்கிட்ட இப்போ வெளியே வரா. மச்சான் கங்க்ராட்ஸ்டா. டேய் என்னடா அழுதுட்ருக்க? நாங்கள் சந்தோஷமாக சிரிச்சிட்ருக்கோம், நீ என்ன அழுதுகிட்ருக்க?
இல்லைடா, அது எனக்கும் சந்தோஷம்தான். ஆனால் சத்தியமாக என்னால் முடியல தெரியுமா? தயங்க அப்படி கத்துறான். என்னால் அவன் முன்னாடி அழ முடியல. அவ்வளோ அழுகையை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவனை கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போது பாபாவை பார்த்ததும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆமாம், இன்னும் ஒத்தையாக வரும்னு பார்த்தா ரெட்டையாக வந்திருக்கு. மாப்பிள்ளை பண்ண வேலை அப்படி. இல்லை மச்சா, டேய் சும்மா இருங்கடா. ஏன் நாங்கள் என்ன பொய்யா சொன்னோம்? எல்லாம் உன்னால தானே. ஆமாம், என்னால் தான். அதுக்கு என்னப்பா? நான் என் பொண்டாட்டிக்கு தானே பண்ணேன். ஏதோ ஊரில் இருக்க யாருக்கோ பண்ண மாதிரி இவ்வளோ சீன் போடுறீங்க. சரிப்பா சாமி, நான் சும்மாவே உன்னை கையில் பிடிக்க முடியாது. இப்போது உனக்குன்னு ஒரு 2 ட்வின் பேபிஸை வேறு கொடுத்துட்டான் தயங்க. சும்மாவே அவனை தாங்கன்னு தாங்குவேன். இனிமேல் சொல்லவா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தயங்க வந்து ரூமுக்கும் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. இப்போ தான் அவன் கண் முழிச்சிருப்பான். பார்த்ததும் அவன் கேட்டது ஜவுக்க தான். ஜவுக்கா, நீ ஹாப்பி இல்லை? ரொம்ப ஹாப்பி தான். எனக்கு நீ எவ்வளோ பெரிய கிஃப்ட்டை கொடுத்துருக்க தெரியுமா? அதுவும் 1 இல்லை 2. என்ன சொல்கிற? அங்கே கொஞ்சம் பாரு. அட்டப்பாவே, நீ பண்ண வேலைக்கு உனக்கு ட்வின்ஸு வேறு கேட்குதா? நான் அதை கூட சிங்கிள் தான் நினச்சேன். ஆனால் கடவுள் பார்த்தியா, எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையனை கொடுத்துட்டான். ஆமாம், நீ நடத்து. இனிமேல் நான் 3 பேபிஸை பார்த்துக்கணுமே. 3 பேபிஸா? என்ன ஜோங்கா சொல்கிற? 2 பேர் தானே இருக்காங்க. அவங்க 2 பேர். முக்கியமாக இன்னொரு குழந்தை இருக்குது. இன்னொரு குழந்தையா? யார்? வேறு யார்? என் பொண்டாட்டி தான். புருஷா, இதெல்லாம் உனக்கு ஓவராக தெரியல. என்ன எப்போ பார்த்தாலும் குழந்தைன்னே சொல்கிற? குழந்த மாதிரி பண்ணால் குழந்தைன்னு தான் சொல்லுவாங்க. அதான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ 2 பேபிஸும் 2 பேரும் கையில் எடுத்து வச்சுருப்பாங்க. ஜெமினா அதை அப்படியே கேப்சர் பண்ணுறான் ஃபோனில் தான். ஓகேடா, இதோட இதை கம்ப்ளீட். ஹாப்பி என்டிங். நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்க்குறேன். பாய்.